வணக்கம். நேற்று இரவு முதலே தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்கள் அதி கனமழை பெய்து வருகிறது. தமிழ்நாட்டில் இன்று 8 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை. ராமநாதபுரம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர் மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. நாளை செங்கல்பட்டு, விழுப்புரம், மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களில் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மழை அதிகம் பெய்திருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். அதே போன்று தயார் நிலையில் பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் NDRF குழுவினர் தற்பொழுது அந்தந்த பகுதிகளுக்கு விரைந்து செல்வதற்கும் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது தயார் நிலையில் அந்த படகுகளும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் தாழ்வான பகுதிகளில் தற்பொழுது மழைநீர் தேங்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுவதனால் அதற்கான முன்னேற்பாடுகளும் தற்பொழுது தயார் செய்யப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போன்று தற்பொழுது வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கிறது. இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திர பிரதேச கடற்கரையை நோக்கி நகர்கிறது. மழைப்பொழிவு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடற்கரை தமிழ்நாட்டில் அடுத்த 2-3 நாட்களுக்கு ரெட் அலர்ட் விற்க வாய்ப்பு இருக்கிறது. பொதுமக்கள் பயப்பட தேவையில்லை. இந்த அமைப்பு ஆற்று வெள்ளத்தை ஏற்படுத்தாது. அதே சமயம் மிக கனமழை, அதீத கனமழை தேவையான முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டும். சென்னை மற்றும் கடலோர தமிழ்நாடு அடுத்த 2 மணி நேரத்தில் சென்னை மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் கனமழை தொடங்க வாய்ப்பிருக்கிறது. வடக்கு தமிழ்நாட்டில் பொறுத்தவரை பல பகுதிகளிலும் மழைக்கான அந்த வாய்ப்பு 3 நாட்களுக்கு தீவிரமாக இருக்கும். தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்குவது இருக்கும் என்றும், அதே போன்று கனமழை காரணமாக போக்குவரத்து இடையூறுகள் ஏற்பட வாய்ப்பு. வடக்கு கடற்கரை தமிழ்நாடு குறிப்பாக சென்னையில் தொடர்ச்சியாக கனமழை இருக்கிறது. சென்னை திரும்பும் மக்கள் கனமழை காரணமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே போன்று பள்ளி குழந்தைகளுக்கு தீபாவளி விடுமுறை நீட்டிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. சம்பா, குறுவை விளைநிலங்கள் மழையில் பாதிக்கப்படும் என்றும் தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. வடகிழக்கு பருவமழை தற்பொழுது தீவிரமடைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுவை, காவிரி படுகை மாவட்டங்களில் படிப்படியாக பருவமழை தீவிரமடையும். அடுத்த 48 மணி நேரத்தில் வடகடலோரத்தில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. வடகடலோர பகுதிகளில் ஓரிரு இடத்தில் 20 சென்டிமீட்டர் அளவிற்கு மழையை எதிர்பார்க்கலாம் என சொல்லப்பட்டிருக்கிறது.